எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி டே 39. இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஃபூஃபோன்னு ஒரு ரெசிபி நானாக ட்ரை பண்ணேன். அதாவது வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் சாப்பிட்லான்னு எடுத்து வச்சேன். பட் வந்து அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு யூடியூப்பை பார்த்து பண்ணேன். ட்ரை பண்ணதோட சரி சாப்பிட முடியல. சத்தியமாக அவ்வளோ கொடுமையாக இருந்தது. அதனால் ஏற்பட்ட பின்விளைவுகள் வேறு ஏராளம். அதை பற்றி நம்ம பேச வேணாம், விடுங்க. யாரும் இந்த யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணாதீங்க, இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருள் வாங்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் ஆர்கானிக் ஷாப் போய் வாங்கலான்னு பார்த்தா பேர் மட்டும்தாங்க ஆர்கானிக், ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே ப்ரிசர்வேட்டிவ் போட்டது தான் இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அஜுக்கு கொஞ்சம் ரிவ்யூ இருந்தது டாக்டர்கிட்ட. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. முன்னாடியெல்லாம் மயிலெல்லாம் பெருசாக பார்க்கவே முடியாதுங்க, அடிக்கடி பார்க்க முடியாது. பட் இங்கே கோயம்புத்தூரில் எங்கே திரும்பினாலும் மயில் பார்க்க முடியுது. அது ஏன்னு எனக்கும் தெரில. மேபி இந்த மலை பக்கத்தில் இருக்கிறதுனாலயான்னு தெரில. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதர்வாக்கு கொஞ்சம் சம்மருக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதனால எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். அது ஏனே தெரிலங்க. அதாவது கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே எக்ஸ்பென்சிவ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கூட டிஷர்ட் ஒரு 200 எடுத்துடலாம், அவங்களுக்கு டிஷர்ட்டில் 200 கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஜிம் வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு அப்பர் பாடி ஒர்க் அவுட் தான் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தொங்கி பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.